மக்களே ராயபுரம் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு லோக்கல் ஏரியா அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் தோணுது. ஈவன் மூவிஸ்ல கூட அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் தான் நமக்கு காட்டுறாங்க. பட் ராயபுரம் அது இல்ல. ஹிஸ்டரியில ராயபுரம் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்றேன். மெட்ராஸ்ல அதிகமான ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருந்தது ராயபுரம்ல. மெட்ராஸ்ல பார்ட்டிக்கு பேர் போன ஏரியானா அது ராயபுரம் தான். பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஹையர் அபிஷியல்ஸ் அதிகமா இருந்தது ராயபுரம்ல. ஈவன் கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு என்டையர் மெட்ராஸே ஒண்ணு கூடுற இடம்னா அது ராயபுரம் தான். மெட்ராஸ் போர்ட்டுக்கு பக்கத்திலே இருந்ததுனால அதிகமான ஃபாரின் ட்ரேடர்ஸ் இருந்ததும் ராயபுரம்ல தான். பார்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சியன்ஸோட ஃபயர் டெம்பிள் அங்கதான் இருக்கு. என்டையர் தமிழ்நாடு அண்ட் கேரளாக்கே அது ஒண்ணுதான். 115 வருஷமா அந்த ஜோதி அணையாம காக்கப்படுது. அதிகமான எஜுகேட்டட் பீப்புள் இருந்ததும் ராயபுரம்ல தான். நம்ம ஏரியால ஒரு ஸ்கூல் 100 இயர்ஸ்க்கு மேல இருந்தா எவ்வளவு பெருமையா சொல்லுவோம். ஆனா ராயபுரம்ல சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஸ்கூல் எடுக்கிறேன். நார்த்விக் ஸ்கூல் 1847, சென்ட் கெவின் ஸ்கூல் 1905, சென்ட் பீட்டர் ஸ்கூல் 1938, சென்ட் மேரி ஸ்கூல் 1965, சென்ட் ஆன் ஸ்கூல் 1969. எல்லா ஸ்கூலும் இன்னமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல மெட்ராஸ் தாக்கப்பட்டதுனால செகண்ட் வேர்ல்டு வார்லயும் கண்டிப்பா மெட்ராஸ்ல ஏர் ஸ்ட்ரைக் இருக்கும். அப்படி ஏர் ஸ்ட்ரைக் நடந்தா மக்கள் ஒளிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பங்கர் கட்டப்பட்டது, அதுவும் ராயபுரம்ல தான். கிட்டத்தட்ட 100-150 வருஷம் பழமையான சர்ச் மட்டும் 4-5 இருக்கு. ஏன் எல்லாத்துக்கும் மேல சவுத் இந்தியாவுடைய முதல் ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் ராயபுரம்ல தான் இருக்கு. தமிழ்நாடுல இல்ல இந்தியாவிலேயே இத்தனை ஸ்கூல், சர்ச்சஸ், மானுமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஏரியானா அது ராயபுரம் தான். ஹிஸ்டரியில ராயபுரம் வேற லெவல்.